எங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் உங்கள் முன்பாக என்னை நிறுத்தின தேவனை நான் துதிக்கிறேன். இந்த ஆண்டின் இந்த கடைசி நாளிலே ஆலய பிரகாரங்களில் நின்று தேவனுடைய நாமத்தை உயர்த்தி துதிக்கும்படியாக தேவன் எனக்கு தந்த இந்த நல்ல தருணங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இவ்வளவு வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு. அருமையான சகோதரர், உங்களுடைய சபையினுடைய மேய்ப்பர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த தருணத்தில் ஆண்டவர் ஒருவேளை என் மூலமாக சபைக்கு என்ன ஆலோசனை கொடுக்க இருக்கிறார். இது ஆலோசனை நேரமாக இந்த அரை மணி நேரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு ஆலோசனையாய், அவருடைய நாமத்தில் ஒரு நாமமே என்னதான் ஆலோசனை. அவருடைய அந்த ஆலோசனை கர்த்தருக்கு நம்ம அவர் கொடுக்குற ஆலோசனையின்படி நம்ம என்ன பண்ணணும், நம்ம நடக்கணும். சொன்ன உடனே நான் சில காரியங்களை அவருடைய சமூகத்தில் சிந்தித்து பார்த்த பொழுது ஆண்டவர் எனக்கு வேதத்திலிருந்து கொண்டு வந்த சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது ஆலோசனை ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறார் என்று சொன்னால், வேதத்தில் எசேக்கியா ராஜாவை யாருக்கெல்லாம் தெரியும்? சண்டே கிளாஸ் டீச்சர் யூனிசேர் யாருக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கான்ட்டு எசேக்கியா ராஜாவை வேதத்தில் இந்த எசேக்கியா அநேக ராஜாக்கள் புஸ்தகத்திலும் நாளாகம் புஸ்தகத்திலும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார்கள். இந்த ராஜா வித்தியாசமாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலும் இந்த ராஜாவினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை இந்த ராஜாக்கு மற்ற ராஜாக்களை காட்டிலும் ஒரு யூதா கோத்திரத்தை ஆண்ட ஒரு ராஜா. இந்த ராஜாவினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு ஸ்பெசிஃபிக்காக அவருடைய காரியத்தை எழுதி வச்சிருக்காரு. அவனுக்கு முன்பாகவும் அவனுக்கு பின்பாகவும் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்தவர்களில் யாருமே இல்லை. அவ்வளவு ஒரு நம்பிக்கையை அவன் தேவன் மேல் வைத்திருந்தான் என்று சொல்லி அந்த எசேக்கியா ராஜாவை குறித்து வேதாகமத்திலே பரிசுத்த ஆவியானவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். அவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சிருந்த ஒரு ராஜா. நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த புதிய ஆண்டில் நம்ம நாளை தினத்திலிருந்து இன்னொரு 12 மணி நேரங்களுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம உட்பிரவேசிக்க போகிறோம். ஆமாவா இல்லையா? நம்ம எந்த ராஜாவை குறித்து கேட்டுட்டு இருக்கோம்? எசேக்கியா ராஜாவை. அவ்வளவு ஒரு நம்பிக்கை. அவரை போல் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்ச ஒரு மனுஷன் இல்லை என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவ்வளவு அவருடைய காரியங்களை நாம் 4ஆம் புஸ்தகத்திலும் ராஜாக்கள் புஸ்தகத்திலும் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், தேவனுடைய காரியங்களுக்கு முதலிடத்தும் கொடுத்த ஒரு ராஜா. தன்னுடைய ராஜாங்கத்தின் அந்த தகப்பன் இறந்த பிறகு அந்த ராஜாங்கத்துக்கு வரும்பொழுது அவர் தன்னுடைய ராஜ்யத்துக்குண்டான காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்காதபடி 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலேயே அவர் அவருடைய தகப்பன் அந்த ஆலயத்தை ஜனங்கள் ஆராதிக்கக்கூடாதபடிக்கு என்ன பண்ணியிருந்தார், மூடி போட்டிருந்தார். இவர் அவைகளை சரி செய்து ஜனங்கள் முதலாவது ஆண்டவரை தேடுவதற்கு தொழுது கொள்வதற்கு காரியங்களை என்ன பண்ணினாராம், இந்த ராஜா உண்டு பண்ணி கொடுத்தார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை, அவ்வளோ ஒரு விசுவாசம். நம்மகிட்டலாம் அந்த விசுவாசம் இருக்கா? இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியம், கர்த்தர் மேல் தன் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவானா. எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் நாம் அழகாய் வாசிக்கிறோம். 4 வசனங்கள் எழுதப்பட்டிருக்கோம். முதல் 2 வசனங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சா எப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் எழுதியிருப்பார். மனுஷன் மேலே நம்முடைய நம்பிக்கை போச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை கரலை கற்களை போல் இருக்கும் என்று சொல்லி அந்த வேத வாக்கியங்களை நம்ம வாசிக்க முடியும். நம்ம முழுமையாய் ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த ஆண்டின் இந்த இறுதி மணி நேரங்களில் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுகிறார், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சுருந்ததுனால தான் எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் ஒரு நாளில் பலவீனம் வருது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வீட்டு காரியத்தை நீ ஒழுங்குபடுத்தி நீ என்ன பண்ண மாட்டேன், பிழைக்க மாட்டேன். அவன் உடனே என்ன பண்ணுகிறான், சோர்புறமாக திரும்புகிறான். ஆண்டவரே, நான் உனக்கு முன்பாக நடந்து கொண்டதை
நினைத்தரலாம். அவனுடைய என்ன நடந்து கொண்டான்? தேவனுடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்தாரு. ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு காரியங்களை ஒழுங்கு செய்து கொடுத்த ஒரு ராஜா. இதெல்லாம் நினைச்சரலன்னு சொல்லி ஒரு ஜெபத்தை பண்ணுறார். ஆண்டவர் உடனடியாக என்ன பண்ணார்? அவனுடைய வாழ்க்கையில் ஆயுசு நாட்களை வர்த்திக்க பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் மேலே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நாம் வைத்து ஆண்டவரை முழுமையாய் நாம் சார்ந்து கொள்வோம் என்று சொன்னால், நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் நம்முடைய ஆபத்து காலத்தில் நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு என்ன பண்ணுவார்? பதில் தருவாரா தரமாட்டாரா? நம்மளாம் அப்படி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறோமா? கொடுக்குறது இல்லையா? வரப்போகிற ஒருவேளை இந்த நாள் வரை, இந்த ஆண்டின் கடைசி மணி நேரங்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த நேரம் வரைக்கும் ஒரு வேளை கொடுக்கல அப்படின்னா நம்ம கொடுக்க நம்ம பழகுவோம். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் என்னோடு கூட இருக்கிறவர்கள், ஊழிய பாதையிலே ஆண்டவர் எனக்கு இணைத்து கொடுத்திருக்கிறவர்கள் மூலமாக அவர்கள் எப்படி தேவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், தேவன் அவர்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா நீங்களும் ஆசீர்வதிக்கப்படணும்ல. ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கு வழிகளை நமக்கு இன்று அவர் காட்டுகிறார். ஒருவேளை இன்றைக்கி நம்ம இந்த பண்டிகை காலங்களில் கிறிஸ்மஸ் காலமாக இருக்கலாம். ஒருவேளை அநேகர் இன்னும் அநேக பின்னணியத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறீங்க? ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ளாக வந்திருக்கிறீங்க. ஒருவேளை தீபாவளி காலங்களில் அதிகமாக துணிமணி எடுப்பதற்கு கடைகளுக்கு போவாங்க இல்லையா? கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுகிறவர்களும் என்ன பண்ணுகிறாங்க? அந்த நாட்களிலே அநேக கலெக்ஷன் வர்றதுனால அன்றைக்கி என்ன பண்ணிடுறாங்க? துணிமணிகள்லாம் இந்த சபையில் அப்படி யாரெல்லாம் எடுத்தீங்க? தீபாவளி நாட்களில் யாருமே ஜவுளி கடைக்கு போவே இல்லையா? பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அநேக கிறிஸ்துவ குடும்பங்களிலே அந்த என்ன பண்ணுகிறாங்க? பண்டிகை காலங்களிலே அதிகமான கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி அன்றைக்கி என்ன பண்ணிடுறாங்க? போய் எடுக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு நல்ல துணி கடையில் நல்ல ஒரு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்லாம் இருக்குது, விலை கம்மியாக இருக்குதுன்னு சொன்னால் உங்கள் அண்டை வீட்டுக்காரர்களோடு அதை பகிர்ந்து கொள்வீங்களா மாட்டிங்களா? சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. பாஸ்ட்டு சத்தம் போடுவாங்களோ? பகிர்ந்து கொள்வீங்களா மாட்டிங்களா? ஒரு நல்ல காரியத்தை காண்கின்றீங்க, இந்த கடையில் இது விலை மலிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் உறவினர்களோடு உங்கள் நண்பர்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்களா மாட்டிங்களா? சொல்லுவீங்களா? பெண்கள்லாம் பதில் சொல்ல மாட்டீங்களா? கட்டாயம் சொல்லுவீங்கள்ல. அப்படி தான் நானும் என்னோடு கூட இருக்கிறவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகள் அவர்கள் எப்படி பெற்றுக்கொண்டார்கள், அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இந்த சபையும் இந்த சபையில் இருக்கிறவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஆலோசனை கொடுக்கிறார். அதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? இந்த நாளில் உங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நீங்களும் சபையாக என்ன பண்ணியிருப்பீங்க? கேரல் ரவுண்ட்ஸ்லாம் போயிருப்பீங்களா? போனீங்களா இல்லையா? நானும் ஏறக்குறைய இந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கிற அநேக இல்லங்களுக்கு 31 நாட்கள் கேரல் ரவுண்ட்ஸ் போனேன். ஒவ்வொரு நாளும் மதியம் நானும் என் மனைவியுமாக, சில நேரங்களில் என் பிள்ளைகளுமாக எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த ஊழிய பாதையில் கொடுத்துருக்கிற குடும்பங்களாக நாங்கள் செல்வது உண்டு. சில நேரங்களில் குறைஞ்சது 12 பேர் இருப்போம், இல்லாட்டி அதிகபட்சம் ஒரு 30 பேர் வரைக்கும் எங்களுடைய குழுவிலே நாங்கள் இருப்போம். 31 நாட்கள் விதமாய் அநேக குடும்பங்களை சந்திக்க செல்வது உண்டு. எல்லாருமே அந்த ஈவினிங் ஒரு 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், நைட் ஒரு 12 o'clock வரைக்கும் நடக்கும். மீண்டுமா அவங்கவுங்கள அவங்களுடைய இல்லங்களில் சென்றடைவதற்கு 2 மணி வரைக்கும் கூட ஆயிரும். நான் ஏன் இந்த காரியத்தை உங்களோடு கூட நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், என்னோடு கூட வருகிறவர்கள் ஏதோ வீட்டில் சும்மா இருக்கிறவர்கள் அல்ல. அநேக மருத்துவமனைகளில் ஒர்க் பண்ணுகிற நர்ஸு என்னோடு கூட வருவாங்க, டீச்சர்ஸ் என்னோடு வருவாங்க, இன்ஜினியர்ஸ் என்னோடு கூட வருவாங்க, டாக்டர்ஸ் என்னோடு கூட வருவாங்க. சும்மா இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா, அவர்கள் தேவனுடைய பணியை செய்யும் பொழுது, தேவனுக்காக உழைக்கும் பொழுது தேவன் கொடுக்கின்ற நன்மைகளை ருசி பார்த்தவர்கள். ஏன்னா காலேஜில் படிக்கிறவங்க காலையில் 7 மணிக்கு திருப்பியும் தன்னுடைய ஹாஸ்பிட்டலில் தன்னுடைய செவிலியர் பணிகளை செய்வதற்கு அவங்க விரைந்து ஓடணும்.
அப்போ தான் என்ன பண்ணணும், அவங்க அன்றைக்கி அந்த ஒரு ½ டிலே போனாங்கன்னா அன்றைக்கி அவங்களுடைய ஊதியம் கிடைக்காது. ஆனாலும் நைட்டில் அவ்வளவு நேரம் தேவ ராஜ்யத்துக்கென்று பணிகளை செய்யும்படி ஓடி வருகிற ஜனங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சபைக்காக அவண்ணமாய் பணிகளை தேவ ராஜ்யத்துக்காய் சபையினோடு கூட இணைந்து பணிகளை செய்யும்படியாய் தேவன் அந்த நாளில் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் அவங்க பகிர்ந்து கொள்வாங்க என்னோடு கூட. ஒருவேளை அநேகர் முழங்கால் வலிகளோடு இருப்பாங்க. 30 நாளும் என்னோடு கூட அந்த காரியத்தில் பங்கு பெற்றிருப்பாங்க. ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் அந்த சோர்வை கொடுக்கலை. சுகர் 500 இருக்கிறவங்களாம் என்னோடு கூட அந்த 30 நாளும் பயணித்தவர்கள் உண்டு. அந்த பலவீனத்தெல்லாம் அவங்க பார்த்ததெல்லாம் கிடையாது. ஏன்னா அவர்கள் அந்த தேவராஜ்யத்துக்கென்று அந்த காரியங்களை செய்யும்படி ஓடி வருகிற ஒரு கூட்டம். நம்முடைய வாழ்க்கையில் வரப்போகிற ஆண்டுகளிலே நாம் அவதமாய் நம்முடைய உலக பணிகளோடு கூட இணைந்து தேவனுடைய பணிகளையும் சபையோனோடு கூட இணைந்து செய்யும்படியாய் தேவன் என்ன பண்ணுகிறார், இந்த நாளில் நமக்கு அழைப்புகளை. ஏன்னா அவர்கள் அவ்வளவு நம்பிக்கையை அந்த ராஜாவை போல அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது அந்த நம்பிக்கையை வச்சிருக்கிறாங்க. அதனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார். என்னோடு கூட ஒரு அருமையான சகோதரர் உண்டு அந்த மதுரை பட்டணத்தில். ஜான்சன் என்று சொல்லி அந்த அண்ணனுக்கு பெயர். மதுரையில் இருக்கிற ஏஎல்எம் ஸ்கூலில் ஹெட்மாஸ்டராக இருக்கிறாங்க. அந்த மதுரை பட்டணத்தில் இந்த விஸ்வானி ஊழியங்களிலே மிகவும் தோள் கொடுக்கிற ஒரு குடும்பம். ஒவ்வொரு நாளும் தன் பணிகளை முடித்து அந்த தேவராஜ்யம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி மதுரையினுடைய அநேக தெருக்களிலே நடந்து திரிந்து அநேக குடும்பங்களை சந்தித்து ஜெபிக்கிற அருமையான ஒரு குடும்பம். ஒரு நாள் இந்த 2015ஆம் ஆண்டில் 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த மதுரை பட்டணத்தில் அவர்களுக்கு இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி ஏறக்குறைய அந்த 2015 70 லட்சம் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியை விஸ்வானி ஊழியங்களுக்காக எழுதி கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, இன்று அந்த இடங்களில் தான் எங்களுடைய அலுவலகம், எங்களுடைய ஜெப மையம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் அவங்களுக்கு அவரோடு கூட பிறந்த கிளமெண்ட் என்று சொல்லி ஒரு அண்ணன் உண்டு. அவர்களோடு கூட ஒரு மூத்த சகோதரி உண்டு, திருநெல்வேலி பகுதியில் இருக்காங்க. 3 குடும்பங்களாக இணைந்து 1 கோடி ரூபாய்க்கு 3 குடும்பமும் சேர்ந்து அந்த ஜெப மையத்தை அங்கே எழுப்பி கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவர் இன்று அவர்களை அளவற்ற நிலையிலே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். சும்மா இல்லை, அவங்க கொடுக்கறது மாத்திரமல்ல, தெருவாக போய் பிரசங்கம் பண்ணுவாங்க, எங்களோடு கூட ஓடி வருவாங்க, தேவனை அநேகருக்கு பறைசாற்றுவாங்க. தங்களுடைய பணிகள் இதோடு முடிஞ்சிச்சுன்னு சொல்லி 5:30 மணியோட பள்ளி. இன்றைக்கெல்லாம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, எவ்வளோ டார்ச்சர் இருக்குதுன்னு சொல்லி. நான் அவைகள் எல்லாவற்றையும் விட்டு அடுத்த ஒரு நிலையில் அவங்க வந்து தங்கள் பணிகளை செய்வது நிமித்தமாய் அவர்களை தேவன் ஆசீர்வதித்திருக்கிற ஆசீர்வாதம் அளவு கடங்காதது. சபையோடு கூட இணைஞ்சு அவர் மீது நம்பிக்கை வச்சு அதிகமாக ஊழியங்களை செய்யுங்க. சபைக்காக, ஆண்டோடைய ராஜ்யத்துக்காக சபையில் விதைங்க. அவர்களுக்கு ஒரே ப்ராப்பர்ட்டியை, அவங்களுடைய தகப்பனாருக்கு இருந்த ஒரே ப்ராப்பர்ட்டி, இன்றைக்கி அந்த தகப்பனார் இருக்கிறார், அவருக்கு 97 வயசு, எட்வின், அந்த ஜான்சனுடைய தகப்பனாருக்கு ஒரு தமிழ் பண்டிட். அவர் அந்த தாயாரும் இருக்கிறாங்க. ஆண்டவர் நல்ல நீடிய ஆயுஷையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன் ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்துவேன், வியாதியை நான் உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லி வேதாகமத்தில் வசனங்களை பார்க்கிறோம். கர்த்தருக்காக நாம் செய்யும் பொழுது, நாம் ஓடும் பொழுது ஆண்டவர் அநேகம் ஆயிரம் நன்மைகளை அந்த குடும்பங்களிலே செய்கிறதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கெல்லாம் அநேகத்தை கேட்டோன்னு சொன்னால், ஆண்டவர் எனக்கு செய்யட்டும், நான் அப்புறம் நான் செய்கிறேன், ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நான் ஓடி வரேன். எத்தனை நபர்கள் நம்ம இது விதமான பதில்களை நம்முடைய சபையினுடைய மெய்ப்பர்கள் நம்மை அழைக்கும் பொழுது நம் பதில் கொடுத்துருப்போம். புதிய ஆண்டிலே விதமாக இல்லாதபடி அதிகமாய் கர்த்தருக்கென்று சொல்லி காரியங்களை செய்ய நம் முன் வரும் பொழுது நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் கட்டி எழுப்புவார். படிப்படியாக நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தார் எசேக்கியா ராஜா. இந்த ஜனங்களும் என்னோடு கூட வருகிறவர்களையும் ஆண்டவர் அபதமாக என்ன பண்ணுகிறார், ஒவ்வொரு காரியத்திலும்
நல்ல படிப்பை ஏற்ற நேரத்தில் கொடுக்கிறார். நல்ல கல்லூரிகளிலே இடங்களை கர்த்தர் கொடுக்கிறார். நல்ல ஞானத்தை கொடுக்கிறார். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நல்ல எல்லா காரியத்திலும் உயர்வதற்கு தேவன் கிருபைகளை இதெல்லாம் அவங்க ஆண்டவருக்கு என்று சொல்லி எவ்வளவு தூரம் நம்ம இந்த உலகத்தில் முதலிடங்களை நம்ம ஆண்டவருக்குன்னு சொல்லி கொடுப்போமோ, அவர் மீது நம்பிக்கை வைப்போமோ, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க தொடங்குவார். பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். நம்ம அநேகர் சொல்லுகிறது போல நாமும் சொல்லிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் ஒரு நாளும் தேவனுடைய கரத்திலிருந்து நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியவே முடியாது. நம்ம முதலாவது முன் வரணும். ஆண்டவருக்காக காரியங்களை செய்வதற்கு, கொடுப்பதற்கு, ஜெபிப்பதற்கு முழங்கால்களை நாம் முடக்க வேண்டும் தேசத்துக்காக. அப்போ தான் ஆண்டவருடைய கரத்திலிருந்து நம் நன்மைகளை நாம் முதலாவது நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஜெபிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே வேளையில் வேதமே கிரியில்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் செயல்பட நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த புதிய ஆண்டில் அநேக நல்ல தீர்மானங்களை இந்த ஆண்டின் இந்த கடைசி நாட்களில் நீங்கள் ஆண்டுடைய சன்னிதானத்தில் இப்போ அமர்ந்திருக்கும் பொழுதே நீங்கள் தீர்மானிக்க ஆரம்பிங்க. அதில் நிலைச்சிருப்பதற்குரிய கிருபைகளை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் கையிட்டு செய்கிற பணிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் காத்திருக்கிற காரியங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? பதில். ஆபத்து காலத்தில் எசேக்கியா ராஜா கூப்பிட்ட பொழுது எத்தனை வருஷத்தை கூட்டி கொடுத்தாரு? எசேக்கியா ராஜாவுக்கு எத்தனை வருஷம் கூட்டி கொடுத்தாரு? 15 வருஷத்தை. உடனடியாக அந்த ஆபத்து நேரத்தில் அவன் கூப்பிடும் பொழுது உடனடியாக பதில் கிடச்சிச்சு. நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்போ இப்படியான காரியங்களை செய்து நம் தேவராஜ்யத்துக்கு என்று சொல்லி விதைத்து நம் சபையோடு கூட இணைந்து ஆண்டுடைய பணிகளை செய்து நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருவோம் என்று சொன்னால் நம்ம எண்ணி இருக்கிற எல்லா காரியத்துக்கும் எசேக்கியா ராஜாவுக்கு வியாதி, அந்த பலவீனங்களை ஆண்டவர் மாற்றினா நமக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக காணப்படுகிறார். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு நம்பிக்கை. அவனை குறித்து நம்ம வேதத்தில் வாசித்து பார்த்தோம்னு சொன்னால் அணைகளை கட்டின ஒரு ராஜா. எந்த இடத்துல அவர் அணையை கட்டினான்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு யாருக்கும் தெரியுமா? அப்படிலாம் கேட்கக்கூடாது இல்லையா? கீகோன் என்கிற இடத்துல அணையை கட்டினார் என்று சொல்லி இப்படி அநேக காரியங்களை அவர் செய்ததெல்லாம் சொல்லி தான் அவர் ஜெபிக்கிறார். நமக்கு முன்பாக நடந்து கொண்ட காரியங்களை நினைத்தருளும். தேசத்தின் நலன்களை விரும்பின ஒரு ராஜா. நம்முடைய வாழ்க்கையில் கூட பிறருக்கு நம்ம என்ன பண்ணணும்? பிரயோஜனமாக இருக்கணுங்கிறத ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறவராக அவர் காணப்படுகிறார். அந்த ராஜாவை இன்னைக்கு ஒருவேளை வேதத்தில் நீங்கள் எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அதிகமான காரியங்களை நடப்பித்திருக்கிற ஒரு ராஜா. அவ்வளோ நம்பிக்கை ஆண்டவர் மேலே. நம்முடைய வாழ்க்கையில் அந்த நம்பிக்கையை நம்ம முதலாவது கொண்டு வருவோம். எப்போ கொண்டு வர முடியும்? வேதத்தை அதிகமாக நம்ம வாசிக்கும் பொழுது. இன்றைக்கி காலையில் யாரெல்லாம் வேதம் வாசிச்சிங்க? ஒரு கை, 2 கை. ஆண்கள் சைடு கூட இப்போ நிறைய கையெல்லாம் உயருது. அதிகமாக புதிய ஆண்டில் நல்ல தீர்மானங்கள் ஆண்டவரோடு கூட அந்த நம்பிக்கையை வைக்க முடியும். எப்போ நம்பிக்கை வைக்க முடியும்? வேதத்தை வாசிக்கும் பொழுது தான், ஜெபிக்கும் பொழுது தான். அப்போ தான் ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார். எப்படி நம்ம கர்த்தருக்கென்று சொல்லி எப்படி விதைக்கணும், எந்த இடத்துல விதைக்கணும், எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசுவார். அப்போ இந்த சபைக்கு இந்த தேவை இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதத்தை வாசிச்சுட்டு இருக்கும்போதே உங்களோடு கூட பேச ஆரம்பிச்சிருவார். நான் சில வீடுகளை சந்திக்கிறதுக்கு செல்லும் பொழுது அங்கே அதிகமான ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிற குடும்பங்கள் சொல்லுகிற காரியத்தை அநேக முறை நான் கேட்டிருக்கிறேன். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்னோடு பேசிட்டார், பிரதர் பேசிட்டார் அண்ணே என்று சொல்லி. நான் ஒரு முறையெல்லாம் ஏதோ நான் காணிக்கையை பற்றியே பேசுகிறேன்னு சொல்லி நினைக்காதீங்க. அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மையை நம்முடைய சபையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தைரியமாக நான் அதை உங்கள் முன்பதாக நான் பேசுகிறேன். ஒரு முறை ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் என்று சொல்லி திரிபுரா மாநிலத்தில் ஆண்டவர் என்னோடு கூட ஒரு ஆலயத்தை கட்டச் சொல்லும்படி பேசுகிறார் என்று சொல்லி ஒரு அனுதின தன்னுடைய பணிகளை செய்கிற பட்டுராஜன் என்று சொல்லி அவருடைய பெயர். இன்றைக்கி நீங்கள் மதுரை பகுதிக்கு வந்தீங்கன்னா தெற்கு வாசல் பகுதியில்
தெரு ஓரத்தில் வடக்கடை டெய்லியும் சாயந்தர நேரத்தில் தள்ளுவண்டியில் கடை போடுகிற ஒரு நபர் தன்னுடைய சிறு சிறு சேமிப்புகளை சேகரித்து ஒரு வீட்டை கட்டுவதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த ஒரு நபர். ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் என்று சொல்லி ஒரு செக்கை எழுதி என் கையில் கொடுத்துருந்தார். 7 lakhs அதில் அமௌண்ட் எழுதப்பட்டிருந்துச்சு. பெரிய ஒரு வியாபாரி கிடையாது, ஒரு கவர்மெண்ட் பே வாங்குறவர் கிடையாது. ஆனால் இன்று அவருடைய வாழ்க்கையில் நான் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான ஒரு நல்ல இடத்தை, ஒரு சொந்த வீட்டை அவருக்கு கட்டி எழுப்பும்படியாய் இந்த வருகிற 15ஆம் தேதி அது பிரதிஷ்டை செய்யப்பட போகிறது. ஆண்டவர் பேசுகிறார். அவருடைய இருதயங்களில் அநேக ஆண்டுகளுடைய உழைப்பு, பெரிய ஒரு செல்வந்தர்கள் கிடையாது. ஆண்டவர் பேசும் பொழுது எப்போ அதிகமாக அவங்களாம் ஆண்டவரோடு கூட உறவாடுகிறவர்கள். ஆண்டவர் பேசுகிறார். அவர்களுக்கு இந்த உலகத்தின் மேன்மைகளை கண்டடையும்படியான கிருபைகளை ஆண்டவர் தருகிறார். அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நல்ல பள்ளிகளிலே ஆண்டவர் படிப்பதற்குரிய கிருபைகளை கர்த்தர் தருகிறார். அவர்கள் எண்ணி பார்த்திராத, யோபுடைய வாழ்க்கையில் செய்தது போல ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத பெரிய அதிசயங்கள். நம்ம விதைக்க 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 நம்முடைய கரங்களில் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்னா, இந்த சபையிலும் அநேகர் விதைக்கிறீங்க, விதைச்சவங்க என்ன பண்ணியிருப்பீங்க, அந்த அறுவடைகளை கட்டாயம் பார்த்துருப்பீங்க. ஆண்டவர் ஒருபோதும் அள்ளித்தூவும் விதைக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அருகிலே அவன் சுமந்து கொண்டு என்ன பண்ணுவானா, கெம்பீரத்தோட திரும்பி வருவான். அந்த கெம்பீரமான அறுவடைகளை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நீங்கள் பெற்றிருப்பீங்க. எவ்வளவு நம்ம விதைக்கிறோமோ அவ்வளவு தூரம் இந்த உலகத்திலும் ஆண்டவர் நமக்கு மேன்மைகளை கொடுத்து அந்த பரலோகத்தின் ராஜ்யத்தையும் நமக்காக அவர் என்ன பண்ணி இருக்கிறார், ஆயத்தப்படுத்தி வைத்திரு. சபைக்கு நம்ம இன்றைக்கி அநேக சபைகளில், அநேக இடங்களில், அநேகருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு சபைக்குள்ளே, அதாவது ஆவிக்குரிய நிலைகளில் அநேக காரியங்களை சபைக்குள்ளே ஆண்டவர்கிட்ட நம்ம எதிர்பார்த்து கட்டாயம் ஓடி வரணும். நான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்களையும் நம்ம என்ன பண்ணணும், சபையில் செய்யணும். இந்த சபையில் நம்மளை வச்சிருக்கிறாருன்னு சொன்னால், இந்த சபைக்கு உண்டான காரியங்கள்லாம் யார் மூலமாக தான் ஆண்டவர் சந்திப்பார்? விசுவாசிகள் மூலமாக தான். ஒவ்வொரு நாளும் இந்த சபையில் நாம் அவதமாய் புதிய ஆண்டிலே நாம் விதைக்க நாம் கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் சபையை ஆசீர்வதிப்பார். சபையில் இருக்கிற உங்களை அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அவரால் கூடாதவைகள் எதையெல்லாம் இந்த நாளில் உங்கள் இருதயத்தில் எண்ணி புதிய ஆண்டில் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இந்த நேரத்தில் சபையில் நீங்கள் அமர்ந்திருப்பீங்களோ, அவருடைய காரியத்தில் நீங்கள் உண்மையாக இருங்க. அவருடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுங்க. புதிய ஆண்டில் துவக்க நாட்களிலே ஆண்டவர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்க. அந்த இசைக்கு ராஜாவை போல மனுஷர் மீது உங்களுடைய நம்பிக்கை வேண்டாம், உலக மக்கள் மீது உங்களுடைய நம்பிக்கை வேண்டாம், உங்களுடைய பொருளாதாரத்தின் மீது உங்களுடைய நம்பிக்கை வேண்டாம். ஆண்டவர் மேலே முழு நம்பிக்கை வைங்க. சபையோடு கூட இணைந்து அநேக ஊழியங்களை செய்யுங்க. இந்த உலக பிரகாரமான பணிகள் ஓடு கூட இணைத்து, அதில் சோர்ந்து போய் நைட்டு 5 மணிக்கு வேலையை விட்டு வந்துட்டேன், எனக்கு உடல் ரொம்ப சோர்வாக இருக்குன்னு சொல்லி நம்ம படுக்கையை நோக்கி ஓடாதபடி இந்த கடைசி நாட்களில் ஆண்டுடைய பணிகளை செய்யும்படி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், நமக்கு அழைப்புகளை நம்ம எல்லாருமே சொல்லுவோம்ல, கட்டாயம் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இப்போ தான் பாஸ்டர் எனக்கு 6 மணிக்கு தான் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் என் பணிகளெல்லாம் செய்து முடித்து நான் வந்திருக்கிறேன், இனி எனக்கு என்ன பண்ண முடியாது, இது நான் ஓய்வெடுக்கிற நேரம், நான் கர்த்தருடைய பணிகளெல்லாம் செய்வதற்கு நான் ஓடி வர முடியாது என்று சொல்லி நாம் சாக்கு போக்கில் சொல்லியிருக்கிறோமா இல்லையா? சொல்லியிருக்கோமா இல்லையா? யாருமே சொன்னது இல்லையா? 6 மணிக்கு சாயந்தரம் ஒரு வீக் டேஸில் ஆராதனையை வச்சுட்டா பாஸ்டர்கிட்ட எத்தனை பேர் சாக்கு போக்கு சொல்லியிருப்பீங்க? ஜெபிக்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தா எத்தனை பேர் ஓடி வந்திருப்பீங்க? ஆண்டவர் மட்டும் நம்மளை என்ன பண்ணணும், அளவில்லாதபடி ஆசீர்வதிக்கணும். ஆமாவா இல்லையா? சொல்லியிருக்கீங்களா இல்லையா? இன்றைக்கும் நான் இருக்கிற இடத்துலேருந்து நான் போக வேண்டிய சபைக்கு 13 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணணும். ஆனாலும் என்ன பண்ணுவோம், போக தான் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு ஐக்கியத்தை கொடுத்துருக்கிறார். அதனால் என்ன பண்ணுகிறோம், அந்த இடங்களுக்கு ஓடி
யாரெல்லாம் ஒரு 13 கிலோமீட்டராவது ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வருகிறோம் என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிறவர்கள் இந்த இடத்துல உண்டு? எனக்கும் காலையில் என்னுடைய சபை 8:30 மணிக்கு ஆராதனை. இன்னைக்கு சபை ஆரம்பித்து 8 மணிக்கு ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் இந்த இடத்துல வந்து நம்ம ஆராதனை ஸ்தலத்தில் நம்ம எத்தனை பேர் நம்ம கூடி வந்திருந்தோம்? நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுக்காதபடி அநேக வேளைகளில் திகைத்து நிற்கிற நேரத்தில் எல்லாம் நம்ம அவர் மட்டும் நமக்கு பதில் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்பது. ஆனால் ஆண்டவர் பதில் கொடுத்துட்டே தான் இருக்கிறார். அவர் தள்ளியெல்லாம் விடலை. நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? ஒரு வாரம் வருவோம், அடுத்த வாரம் சபைக்கே வர்றதில்லை. உலக பிரகாரமான பணிகளை நோக்கி நாம் ஓடிக்கொண்டே நாம் இருக்கிறோம். என்னோடு கூட இருக்கிற அந்த ஜனங்களைப் போல் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். ஆண்டவருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும். அவர் மீது முழுமையான நம்பிக்கையை நம்ம வைக்கணும். என்னோடு கூட ஒரு 23 வயது நிரம்பிய ஸ்டீஃபன் ராஜ் என்று சொல்லி அவருடைய பெயர், ஒருவேளை உங்கள் சபையிலேருந்து கூட அவனுக்காக ஜெபித்திருப்பீர்கள் என்று சொல்லி நினைக்கிறேன். போன இந்த ஆண்டின் மார்ச் மாதத்தில் புற்றுநோயினால் பிளட் கேன்சர்னால் அவன் பாதிக்கப்பட்டான். ஒருவேளை இன்றைக்கி மறிச்சிட்டான். நான் ஏன் இன்று அவனை உங்களுக்கு முன்பதாக ஞாபகப்படுத்துகிறேன் என்று சொன்னால், ஒரு 3 மாதங்கள் மதுரையில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது அவனை சந்திக்க போவேன். அவன் அந்த மார்ச் மாதத்தில் முதலாவது நாள் அவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும் பொழுதே அவனுக்கு லாஸ்ட் ஸ்டேஜ். அதை டாக்டர்ஸ் வந்து டைரெக்டாகவே அவன்கிட்டையும் அதை சொன்னாங்க. அவனுடைய குடும்ப அங்கத்தினரோடையும் பகிர்ந்து கொண்டாங்க. ஏன்னா கடைசி ஸ்டேஜ், ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலை. அது வரைக்கும் அது வெளிப்படுத்தப்படவே இல்லை அந்த வியாதி. அப்போ சபையில் சபையினுடைய காரியங்களில் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருப்பான். நிறையா கிராம ஊழியங்களை செய்வதற்காக செல்லுகிற ஒரு சகோதரன். இந்த தென்னிந்திய திருச்சபையில் இளையோர் திருச்சபையில் இணைந்து பணியாற்றுகிற அருமையான ஒரு சகோதரன். இந்த விபிஎஸ் சண்டே கிளாஸ் நடத்துகிறதெல்லாம் ரொம்ப உற்சாகமாக சிறுவர் ஊழியங்களில் ஈடுபாடுள்ள ஒரு மகன். அவனை எங்களோடு கூட கேரல்ஸ்க்கெல்லாம் பங்கு பெற்றிருக்கிற நாட்கள் உண்டு. அதிகமாக நல்லா ட்ரம்ஸ் அடிப்பான். அந்த ஜால்ராலாம் எங்களோடு கூட பாடல்களுக்கு நிறையா இசையமைக்கிற ஒரு அருமையான ஒரு சகோதரன். அந்த பாதிப்பில் அவனை சந்திக்க நான் அந்த 3 மாதங்களில் அநேக முறை அந்த மருத்துவமனைக்கு நான் சென்றிருக்கிறேன். அவன் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நான் மீண்டுமாய் சீக்கிரத்தில் என்ன பண்ணிடுவேன், எழும்பி வந்துடுவேன். அவனுக்கு அந்த கீமோ கொடுத்ததுனால பல்லெல்லாம் பாதிக்கப்பட்டு விழுந்துருச்சு. சரீரத்தில் அதிகமான வலி வேதனை இருக்கும். டாக்டர் சொல்லுவாங்க அவனுக்கும் அந்த தாங்க முடியாத வலி, அந்த பெட்டில் கூட படுக்க முடியாது, உருண்டுகிட்டே தான் இருப்பான். ஆனாலும் அவன் சொல்லுகிற காரியங்கள், எனக்கு மீண்டுமாய் ஆண்டவர் அந்த வாழ்க்கையை தருவார், மீண்டுமா நான் என்னுடைய ஊழியங்களை நான் செய்ய நான் தொடங்கி எப்போ பார்த்தாலும் சொல்லுவான். அவங்க அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க, சாப்பிடாமல் கிடப்பாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு ஆறுதல் சொல்லுவான், நல்லா சாப்பிடுங்கம்மா, நல்லா சாப்பிடுங்கப்பா. ஒருவேளை ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்வார் என்று சொன்னால் அவரோடு கூட நான் இருக்க போயிடுவேன். நீங்கள் எப்போ அவனை சந்தித்தாலும் அந்த வார்த்தையை சொல்லுவான். அந்த பூமியில் ஆண்டவர் என்னை வைக்க சுத்தமாக இருப்பார் என்று சொன்னால் கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கையை அவன் விடவே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் அவனை சென்னையில் இருக்கிற அடையாள் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு கொண்டு போனாங்க. அங்கேயும் போய் சந்திக்கும் பொழுதும், அங்கேயும் போய் ஒரு நாள் சந்திக்க போயிருந்தோம். அங்கேயும் அவன் சொன்ன காரியம், ஆண்டவர் எனக்கு அந்த சுகத்தை கொடுப்பார். இல்லைன்னா ஆண்டவர் என்ன இந்த பூமியில் வைக்க, அவர் ஒருவேளை இதுதான் எனக்கு கடைசி தருணங்கள் என்று சொன்னால் நான் அவரோடு கூட நான் வாசம் பண்ண, நான் ஒரு சாதாரண பலவீனம் கிடையாது. அவனுடைய மறைவில் பார்க்கும் பொழுது தேசத்தில் எத்தனையோ ஜனங்களை அவன் ஆதாயம் பண்ணியிருந்தான். பெரிய ஒரு கூட்டம் அந்த அவனுடைய அந்த இரங்கல் ஆராதனைகளிலே, அடக்க ஆராதனைகளிலே ஆலயம் நிரம்ப வெளியெல்லாம் நிற்கிற அளவுக்கு அவனோடு கூட பணி செஞ்சவங்க, ஊழியத்தில் இணைஞ்சு கொண்டவங்க வந்து சாட்சி சொல்லும் பொழுது அநேகருக்கு அவன் சாட்சியாய் ஊழிய பாதையில் இருந்ததை, அந்த 23ஆம் வயதிலேயே அவன் செய்த காரியங்களை அநேகர் வந்து பகிர்ந்து கொண்டாங்க. எனக்கும் அந்த சபையில் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு அவனை பற்றி பேசுவதற்கு. அப்போ என்னோடு கூட அந்த ஒரு 7 ஆண்டுகள் இணைந்திருந்து பணி செய்த அவனை பற்றி தெரிஞ்ச காரியங்களை பேசுவதற்கு தேவன் என்ன பண்ணினார், ஒரு வாய்ப்பை தந்தார். அப்போ நம்ம அந்த 23 வயசுலேயே கர்த்தருக்காக
அவ்வளவு ஒரு ஓட்டம், அவர் மீது அவ்வளவு ஒரு நம்பிக்கை. நம்முடைய வாழ்க்கையில் அவர் மீது எவ்வளோ நம்பிக்கை நம்ம வச்சுருக்கிறோம். மரணமே வந்தாலும் அவரோடு கூட தான் இருக்க போகிறேன் என்கிற அந்த தைரியம் நமக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கா? இன்றைக்கி ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வருகை வரும் என்று சொன்னார். அந்த வாலிப சகோதரனுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. பயம், அவனுக்கு அந்த சிறு பயம் கூட கிடையாது. வியாதியை மேற்கொள்ளுகிற அந்த அனுபவத்தை தேவன், அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். நமக்குள்ள அந்த தைரியம் இருக்கா? இன்னும் அன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொன்னால் நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லி நமக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கா? கடைசியில் ஒரு நாளில் மதுரையில் இருக்கிற வடமலையான் ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர்ஸ்லாம் கைவிட்டாங்க. இனி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்க, அல்லாட்டி மெர்சி கில்லிங் பண்ணிருங்கன்னு சொல்லி அவனுடைய காதுகள் கேட்கவே டாக்டர் சொல்லியெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு நாளில் அவங்க அம்மா என்னை கூப்பிட்டாங்க. நைட்டு ஒரு 1:30 மணி இருக்கும். வாங்க பிரதர் ஜோம் பண்ணணும், ரொம்ப கலக்கத்தோடு கூப்பிட்டாங்க. போனோம், நானும் என்னுடைய மனைவியுமாய் அந்த 1:30 மணிக்கு அந்த மருத்துவமனைக்கு போனோம். அப்பவும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோன்னே அவனுக்கு கொஞ்சம் அந்த ஹார்ட் அட்டாக், ஒரு ஃபஸ்ட் அட்டாக் வந்துச்சு அவனுக்கு. அந்த அடுத்த ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோன்னே அதுலேருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகி அப்போவும் எந்திரிச்சு உட்காந்துட்டான். தைரியமாக எந்திரிச்சு உட்காந்துட்டு, இப்போ அங்கிள் நான் வீட்டுக்கு போயிடுவேன், ஆண்டவர் என்னை சுகப்படுத்துவார், நான் ஆண்டவருக்கு பணிகளை செய்வேன். அந்த இரவு நேரத்திலும் அவங்க அம்மா அப்பாவை ஆறுதல் படுத்துகிறான். இன்னொரு டாக்டர்ஸ் 2 hours தான் அவனுடைய ஆயுசு நாட்கள் என்று சொல்லி அவனுடைய கண்களுக்கு முன் அவன் காதுகள் கேட்கவே சொல்கிறாங்க அது வடமலையான் ஹாஸ்பிட்டலில். ஆனாலும் அவனுக்குள்ளே அவ்வளோ கடைசி வரைக்கும் அந்த தேவன் மேலே வச்சிருந்த அந்த நம்பிக்கை அவன் விடவே இல்லை. அவ்வளோ ஒரு வைராக்கியம் நமக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்கிறதா? இந்த புதிய ஆண்டில், இந்த ஆண்டின் இறுதி மணி நேரங்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். நல்ல தீர்மானங்கள் எடுப்பான். கர்த்தருக்காக ஓடுவதற்கு அவன்கிட்டலாம் பொருளாதாரம்லாம் கிடையாது. அவங்க அப்பா தினக்கூலி பண்ணுகிறவர். அவருடைய பேர் எல்லாருமே பிற இந்து மார்க்கத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்த குடும்பம் தான். அந்த அண்ணன் பேர் ஐயனார். ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டு ஜான் சொல்லி அவங்க அப்பாவுக்கு பேர் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இவனுடைய பேர் ராஜ் ஸ்டீஃபன் என்று சொல்லி. உனக்கு ஒரே ஒரு தங்கை எலிசபெத். எல்லாருமே கர்த்தருடைய பணிகளிலே வைராக்கியமாக, பொருளாதாரம்லாம் கிடையாது. ஆனால் அவ்வளவு தூரம் கர்த்தருக்காக அவ்வளவு பேரை சம்பாதித்திருந்த காரியத்தை அநேகர் கண்டு ஆச்சரியப்பட்டாங்க. அது அந்த அடக்க ஆராதனையிலும் அடுத்ததாக ஆறுதல் கூட்டங்களிலும் பார்க்கும் பொழுது சபையை நிறைந்திருக்கிற அந்த காரியங்களை, அவ்வளவு ஜனங்களை அந்த சிறு பிராயத்திலே அவன் ஆயத்தப்படுத்தி கர்த்தருக்காக ஓட்டம், அவ்வளவு ஓட்டம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓட்டம். சபையில் இருக்கிற ஒரு போதகர் சொன்னார், அவன் கோயம்புத்தூரில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது இங்கே சர்ச்சில் கேரல்ஸ் நடக்குமா, காலையில் கேட்பாங்களாம். காலையில் கிளாஸை முடிச்சுட்டு இங்கேருந்து கேட்டால் கேட்பாராம், மதியானம் கிளாஸ் முடிஞ்சிடும் அங்கிள், நான் சாயந்தரம் கேரல்ஸுக்கு வந்துடுவேன், திருப்பி கூட நான் காலையில் கிளாஸுக்கு போயிடுவேன். நமக்குள்ள அந்த வைராக்கியம் உண்டா? ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? காலங்கள் கடைசி காலங்கள் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை சமீபத்திருக்கிறது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஒன்று தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அவருக்காக விதைக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். அவர் தான் கொடுத்தார், அவர் கொடுத்ததுலேருந்து தான் கொடுக்க போகிறோம். அவர் கொடுக்காம நம்முடைய கரங்கள் ஏதாவது உண்டா? ஒரு நாளை நம்ம தாண்டணும்னு சொன்னால், ஒரு அடியை நம்ம எடுத்து வைக்கணும்னு சொன்னால் அவர் கொடுத்தா தான், அந்த பலனை கொடுத்தா தான் என்ன பண்ண முடியும், இல்லைன்னா என்ன பண்ண முடியாது. அப்போ அந்த தேவனுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவர்கிட்ட எல்லாத்தையும் எதிர்பார்க்குறோம். உட்காந்தா இயேசுவேம்போம், எழும்பினால் இயேசுவேம்போம், படுத்தா இயேசுவேம்போம், எல்லாத்துக்கும் அவர் தான் தேவை. ஆனால் அவர் சொல்கிறது மட்டும் என்ன பண்ண மாட்டோம். புதிய ஆண்டில் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நல்ல தீர்மானங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் எடுங்க. புதிய ஆண்டில் போகும் பொழுது அந்த எஸ்ஏகே ராஜாவை போல் அவர் மீது நம்பிக்கையை வைங்க. விதைக்க கற்றுக்கொள்ளுங்க. உங்கள் சரீரத்தின் மூலமாக உழைப்புகளை சபைக்கு கொடுங்க. வெறும் காணிக்கை மாத்திரமல்ல, சபைக்கென்று ஜெபங்களை அதிகமாக ஏறிடுங்க. சபையின் மூலமாக செய்யப்படுகிற ஊழியங்களிலே அதிக உற்சாகத்தோடு நீங்கள் பங்கு பெறுங்க. தேவன் பலத்த காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். 1 சாமுவேல் 30 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது,
தாவீதுடைய ராஜாவுடைய வாழ்க்கையில் அவன் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிற, நீ போ, சகலவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய். உங்களுடைய வாழ்க்கையில் கூட இழந்ததாய் காணப்படுகிற எல்லா காரியத்தையும் புதிய ஆண்டில் என்ன பண்ணுவார்? அவர் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது, அவர் மீது நீங்கள் விசுவாசம் வைக்கும்போது, அவருக்காக நீங்கள் ஓடும்போது, அவருக்காக நீங்கள் உழைக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுங்க. யோபு அவன் இழந்த எல்லாவற்றையும் என்ன பண்ணி கொண்டானான்? திரும்ப பெற்று கொண்டானான். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையெல்லாம் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில் கூட அதிகமாக நம்பிக்கை வச்சுருந்தாங்க ஆண்டவர் மேலே. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையில் தூக்கி போட்டாலும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? அந்த பொற்சிலையை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? வணங்க. அவ்வளோ ஒரு நம்பிக்கை. தூக்கியும் போட்டாங்க, ஆனால் அது என்ன பண்ணலை? அவங்கள சேதப்படுத்தலை. நம்ம ஆண்டவர் மீது அவ்வண்ணமாய் நம்பிக்கையை தானியேலுடைய வாழ்க்கையில் சிங்க கெபியில் தூக்கி போட்டாங்க. ஆனால் அவர் ஜெபத்தை என்ன பண்ணலை? நிறுத்தவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம உறுதியாக பிடிச்சு கொள்வோம். வேதம் சொல்லுகிறது, உண்மையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன். உங்கள் வாழ்க்கையில் இன்று நல்ல தீர்மானங்களை யாரெல்லாம் எடுத்திருக்கீங்க? கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் சில நிமிடங்கள் முழங்காலில் நிற்க கூடியவர்கள் முழங்காலில் நின்று, ஆண்டவரே உம்மீது எனக்கு அந்த நம்பிக்கையை வைப்பதற்கு அவர் தான் அந்த கிருபையை கொடுக்க முடியும். நாம சுயமாக நம்ம தீர்மானங்களை நம்ம எடுப்போம் என்று சொன்னால் அந்த காரியத்தில் யாரும் பேச வேண்டாம். நம்ம முழங்கால் படியிடுவோம் ஆண்டவருடைய சமூகத்தில். நம்முடைய கண்கள் இறுக மூடப்பட்டிருக்கட்டும். வேறு சிந்தனைகளுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். வரப்போகிற ஆண்டிலே தகப்பனே, உம்முடைய சபைக்கு நான் ஆசீர்வாதமாய் இருந்து, வாழப்பாடி ஆண்டவரே ராஜா திருச்சபைக்கு நான் ஆசீர்வாதமாய் இருந்து, உம்முடைய கரத்திலிருந்து ஏராளமான நன்மைகளை நான் சுதந்திரித்துக்கொள்ள எனக்கு நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. நான் நிலைத்திருக்கும்படியான கிருபைகளை கொடுங்க ராஜா. மீது அதிகமான நம்பிக்கை வைக்கும்படியான கிருபை எனக்கு நீங்கள் கொடுங்கப்பா. எல்லாரும் கேளுங்களேன். நிச்சயமாய் எசேக்கியா ராஜாவுக்கு வியாதியிலிருந்து விடுதலைகளை கொடுத்த தேவன் உங்களுக்கும் கொடுக்க இந்த நேரத்தில் அவர் ஆயத்தம் உள்ளவராய் அவர் இருக்கிறார். உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் ஆயத்தம் உள்ளவராய் அவர் இருக்கிறார். இனி சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதீங்க. சபையில் ஆராதனைகள் நியமிக்கப்பட்டிருக்கிறதா? சரீர பலவீனங்களை காரணம் காட்டாதீங்க. நீங்கள் எழும்பி நடக்க ஆரம்பிக்கும் பொழுதே, சபையை நோக்கி நீங்கள் நடக்க ஆரம்பிக்கும் பொழுதே உங்கள் பலவீனங்கள் நீங்கும். ஆண்டவர் நல்ல சமாதானத்தை உங்கள் இருதயங்களை கர்த்தர் தருவார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சியை கர்த்தர் தருவார். உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பில் கர்த்தர் நல்ல மேன்மைகளை கர்த்தர் தருவார். அவருடைய வாழ்க்கையில் நல்ல ஆசீர்வாதங்களை தேவன் தருவார். இதோ உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொன்ன செப்பனியா தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளின்படி கர்த்தர் உங்களை நடத்தி செல்வார். அவரால் கூடாதவைகள் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் இப்போ உங்களுடைய இருதயங்களை என்னென்ன பேசுகிறார் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து தீர்மானித்து அதில் நிலைத்திருப்பதற்கு எனக்கு நீங்கள் கிருபதாங்கன்னு சொல்லி கேளுங்களேன். ஆண்டவரே, உமக்கென்று நான் விதைக்க எனக்கு கிருபதாங்கப்பா. உங்களுடைய பணிகளை செய்வதற்கு எனக்கு நீங்கள் கிருபதாங்க தகப்பனே. உமக்காக ஓடுவதற்கு எனக்கு நீங்கள் கிருபதாங்க. சபையோடு கூட இணைந்து தகப்பனே, இந்த 97 கிராம மக்களுடைய ரட்சிப்புக்காக திறப்பில் நிற்கிற அந்த கிருபைகளை நீங்கள் எனக்கு கொடுங்க ராஜா. ஏதோ ஆண்டவர் உங்களோடு கூட இப்போ பேசி கொண்டிருக்கிறார். சபைக்காக டெய்லி ஒரு 10 நிமிஷம், அது தேசத்தின் ஜனங்களுக்காக ஒரு 10 நிமிஷம், இந்த 97 கிராம மக்களுடைய ரட்சிப்புக்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேனப்பா என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? நிச்சயமாகவே ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில அவர் செய்ய ஆயத்தமுள்ளவராக அவர் காணப்படுகிறார். ஆண்டின் இந்த கடைசி ஆராதனையிலே உங்களை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமுள்ளவராய் அவர் காணப்படுகிறார். உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்க அவர் ஆயத்தமுள்ளவராய் அவர் இருக்கிறார். எல்லா கலக்கங்களையும் மாற்ற இருதயம் ஒருவேளை கலங்கி இருக்கா, நொறுங்கி போயிருக்கிறீங்களா? எல்லாவற்றையும் அவரால் மாற்ற முடியும். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் நீடிய சாந்தம் உள்ளவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் தீங்குக்கு மனஸ்தாபம் கொள்ளுகிற தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
நீங்கள் நல்ல தீர்மானங்களை இப்போ எடுக்கவே உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற சகல கலக்கங்களையும் தேவன் இந்த ஆண்டின் இந்த இறுதி ஆராதனையில் அவர் மாற்றி ஒரு புதிய ஆசீர்வாதங்களோடு நம்முடைய இல்லங்களுக்கு புறப்பட்டு செல்ல அவர் கிருபை செய்ய போகிறார். இருதயத்தின் எல்லா காரியங்களையும் அவர் அறிவார். மனுஷனுக்கு வேணா உங்கள் காரியங்களை நீங்கள் மறைக்க முடியும், உங்கள் போதகருக்கு நீங்கள் மறைக்க முடியும், தேவனுக்கு முன்பதாக ஒன்றையும் மறைக்க முடியும். அவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது என்று சொல்லி எபிரேயரில் நாம் வாசிக்கிறோம். எல்லாம் வெளியரங்கமாக இருக்குது, எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறது என்று சொல்லி சகல சிருஷ்டிகளுடைய கண்களுக்கு முன்பாக இப்போ உங்களுடைய இருதயங்களுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிற எல்லா சிந்தனைகளையும் அவர் அறிவார். அவர் அறியாதவைகள் ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு சகோதரியும் சிறு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நல்ல தீர்மானங்களை எடுங்க. அவர் கொடுத்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிங்க. இனி என் சரீரத்தில் பலவீனம் என்று சொல்லி சபைக்கு வருகிறத தடை செய்யாதீங்க. எல்லாவற்றிலும் முந்திக் கொள்ளுங்க. ஆண்டவர் இப்போ உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய இருதயங்களில் அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இந்த 2024ஆம் ஆண்டானது தகப்பன் என்னுடைய வாழ்க்கையில இத்தனை ஆண்டுகளை பார்க்கிலும் ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டாக, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டாக, நான் இனி கொடுத்தாதான் நான் உமக்குன்னு கொடுக்க முன் வருவேன் என்று சொல்லி ஒருவரும் சொல்லாதீங்க. அவர் கொடுத்தது தான், எல்லாம் அவர் கொடுத்தது தான். அவர் கொடுத்ததுலேருந்து ஒரு சிறிய பகுதியை தான் நம்ம அவருக்கு கொடுக்கணும். அவர் இல்லாம ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்தில். அநேகருடைய சிந்தனைகளில் அப்படியான காரியங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறது. அது இன்னைக்கு உங்க இருதயத்திலிருந்து அதை நீக்கிங்க, கத்திருக்கொண்டு சொல்லி அதிகமாக கொடுப்பதற்கு முன் வாருங்க, அதிகமாக ஜெபிக்க முன் வாருங்க, திறப்பலை நிற்பதற்கு முன் வாருங்க, சபையோடு இணைந்து ஊழியங்களை செய்வதற்கு நீங்க முன் வாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஆண்டின் இந்த 31ஆம் தேதி இந்த காலை வேளையில நம்முடைய ஆலய பிரகாரங்களிலிருந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் நீங்க தந்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காய் உமக்கு நன்றி ராஜா. மீது ஆண்டவரே, பிள்ளைகள் நம்பிக்கை வைத்து நம்முடைய கரத்திலிருந்து ஏராளமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள தகப்பனே பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. தகப்பனே, இந்த ஜெப நேரத்திலும் என்னென்ன காரியங்களுக்காக பிள்ளைகள் ஆண்டவர் உம்முடைய சன்னிதானத்தில் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, இப்பொழுது அந்த ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுங்க. நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல சமாதானத்தை கொடுங்க, எல்லா இருளின் காரியத்திலிருந்தும் நல்ல வெளிச்சத்தை கொடுங்க ராஜா. எல்லா பயங்களும் இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே ஜனங்களை விட்டு நீங்கும்படி உம்முடைய நாமத்திலே நான் கட்டளையிட்டு நான் ஜெபிக்கிறேன். இந்த இடத்தை விட்டு அவர்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது நல்ல சமாதானத்தோடு, நல்ல சந்தோஷத்தோடு, நல்ல மகிழ்ச்சியோடு ஆண்டவரே அவர்கள் திரும்பி செல்லும்படியாய் தகப்பன் நீங்க அனுக்கிரகம் செய்யுங்க. மீதமான எல்லா நேரங்களையும் உம்முடைய கரத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.